கால பாடல் புறநானூறிலிருந்து உற்றுழி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒருகுடி பிறந்த பல்லோருள்ளும் முத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண்படு அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 60 பாயிண்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ChatGPT கேட்டேன். மையக்கருத்து என்னென்னா, கல்வி மனிதனை உயர்த்தும் மிகப்பெரிய சக்தி. கல்வி உதவி அப்படிங்கிறது கல்வி பெற உதவுவது உயர்ந்த செயல். உதவி செய்தவரை மறக்கக்கூடாது. பொருள் பணம் கொடுத்து கல்வி ஆதரிக்க வேண்டும். பிறகு நிலை மாறினாலும் கோபம் கொள்ளக்கூடாது. கல்வி கற்றல் எப்போதும் நல்லது. கல்வி பெறும் சூழல் முக்கியம். கல்வி ஒரு முதலீடு. அதாவது என்னோடய ரிலேட்டிவ் பையன் ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு ஜம்முன்னு எல்லாம் அதை நல்ல ஃபாரின்லாம் ஒர்க் பண்ணி அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பசங்கள்லாம் சேர்ந்து, அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் படித்தார். ஃபாதர் தவறிட்டார். அம்மாவோட சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப சிரமப்பட்டு படித்த பையன் தனியாக வந்து ஒரு அகாடமி மாரி ஒன்று ரெடி பண்ணி, அதாவது ஃபவுண்டேஷன். ஓகே, அந்த ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் சாஸ்திராவில் இருக்கும்போது பசங்களுக்கெல்லாம் சொன்னேன், ரொம்ப கஷ்டப்படாதப்பா தம்பி, உன் வீட்டு சூழ்நிலை சிரமமாக இருந்ததுன்னா இந்த அகாடமியை யூஸ் பண்ணிக்க, இந்த ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆமாம், அந்த ஃபவுண்டேஷன் பேர் அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரியே இருக்கும். அது என்ன, இந்த ஃபவுண்டேஷன் பேர் என்னன்றதை எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 8754705671 நான் மெசேஜ் போடுறேன். நிறையா பசங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதேமாதிரி என் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து கேட்டுறாமா, எனக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து பணம் கட்டலை, கட்டிட்டேன், ஆனால் 2வது செமஸ்டர் கட்ட முடியல, அதனால் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ, இவர்கிட்ட பேசுங்க அப்படின்னேன். உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த பசங்கள்லாம் சேர்ந்து நான் நல்ல நிலைமையில் இருக்கேன், கஷ்டப்படுறவங்களெல்லாம் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கோம் சார், அதில் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் ஹெல்ப் பண்ணி அந்த பையனுக்கு முடித்து டெக் மஹேந்திரா கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணி மேரேஜ் ஆகி இப்போ சௌரியமாக செட்டில் ஆகி குழந்தையோட சௌக்கியமாக இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உதவி, கல்வி உயர்வு, கல்வி இல்லாமல் வாழ்க்கை முழுமை இல்லை. அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரியும், நமக்கு நம்மளே ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் டிஆர்விட்ட சொன்னால் யாராவது எதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான டூல் யாராவது சொல்லுவார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அவர். அதை நம்பி சொன்னார். அதேமாதிரி கொடுக்குறவரும் என்னோட கனெக்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது 2 பேரையும் கனெக்ட் பண்ணி இப்போ அவங்க 2 பேரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு வழியை காமிப்போம் அப்படின்னு பிரிட்ஜ் பிட்வீன் 2 பீப்புள். ஸோ இதெல்லாம் நான் ஒரு புண்ணிய காரியமாக பண்ணிகிட்ருக்கேன். மனம், உடல், பணம், இந்த இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஆலோசனை எடுத்துக்கலாம். உளவியலாக தாண்டி நம்மளை எவ்வளோ கூட சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும், அதெல்லாம் பசங்களுக்கெல்லாமும் பயிற்சியெல்லாம் கொடுக்குறோம். கற்றவரை ஆதரிக்க வேண்டும். கல்வி சமூக முன்னேற்றத்தை அடிப்படை. கல்வி கொடுப்பது தானமாகும். அறிவு வளர்த்தல் கடமை. கல்வி நன்மை தரும் ஆயுள் முழுவதும். குடும்ப உறவில் ஒரே கருவில் பிறந்தவர்களுக்கும் வேறுபாடு உண்டு. தாய் கூட அறிவுடையவரை விரும்புவாள். பிறப்பு மட்டும் முக்கியமல்ல, திறமை முக்கியம். குடும்பத்தில் அறிவுடையார் மதிக்கப்படுபவர். உறவுகள் அறிவின் அடிப்படையில் மாறும். தாயின் மனம் அறிவை நோக்கும். பிறப்பு சமம், வளர்ச்சி வேறுபாடு. குடும்பத்தில் உயர்வு அறிவால் சகோதரர்களிடையே வேறுபாடு இயல்பு. அறிவு உறவை உயர்த்தும். அறிவு இல்லாமல் உறவு பலவீனமாகும். குடும்ப மரியாதை கல்வியால் இருக்கிறது. அதாவது சில பேருக்கு நம்ம சொன்னாலும் புரியாது. குடும்பத்துக்குள்ளேயே இருந்தால் கூட நம்ம ஒன்று நினைப்போம், அவங்க ஒன்று நினைப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த தன்மையெல்லாம் என்ன, அவங்க லெவலில் நம்ம யோசிக்கிறது இல்லை. இதில் சிறப்பு அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் தான் இட் வில் ஹெல்ப். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா, அறிவு இல்லாமல் இருப்பது உறவு பலவீனம். குடும்ப மரியாதை கல்வியால். பிறப்பு அல்ல, செயல் முக்கியம். அறிவு குடும்பத்தை உயர்த்தும். சமூக நிலை மதிப்பில்
ஒரே சமூகத்தில் பிறந்தவர்களிடம் வேறுபாடு, வயதின் அடிப்படையில் மட்டும் மதிப்பு இல்லை. நான் 1வது 2வது படித்த ஸ்கூல் இருக்கிற ஊருக்கு போனேன். பார்த்தா அந்த கிராமங்கள்லாம் அப்படியே பாழடைஞ்சிருக்கு. ஏன்னா கிராம முன்னேற்றம்ங்கிறதே கிராமத்துலேருந்து வெளியில் போய் டவுனில் போய் முன்னேறிடுறாங்க. அந்த கிராமத்தை முன்னேற்றத்துக்கு ஒன்றும் வேலைகள் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சமூகத்தில் கொஞ்சம் யோசிக்கணும். பெரியவர் என்றால் அறிவுடையவரே, அறிவுடையவர் எங்கு சென்றாலும் மதிப்பு. அரசர்களும் அறிவை மதிப்பார்கள். அறிவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஒரு குடிசையில் போய் நான் பேசுகிறேன். 95 பேர் அந்த குடிசைகளில் இருக்கிற அப்பா தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இந்த புள்ள 10 மார்க் வாங்கியிருக்கு. அதை பாராட்டுற தகுதி அப்பாக்கே இல்லை. அதேமாரி ஸ்கூலும் பாராட்டாது. நான் தான் சொன்னேன், நீ 10 மார்க் நீ உன்னை பாராட்டிக்க அப்படின்ட்டு உண்டியல் ஒன்று வச்சு ஒருத்தரையும் ரூபா போட சொன்னேன். அந்த பிள்ளைங்களுக்கு 10 ரூபாய்க்கு தன்னம்பிக்கைன்னு ஒரு புக்கு கொடுத்தேன். எல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. சமூகத்து உயர்வு தான், அதான் அறிவு. சமூகத்தை உயர்த்தி பிடிக்கணும். நான் புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் பணம் போட்டால் தான் பாடம் சொல்லி தருவேன்னு. அப்படி இல்லை. அது நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் முதல்வனில் ஒரு பையனுக்கு கிளாஸ் எடுத்தேன். அந்த பையன் அவங்க அம்மா ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்றோடனே சாரை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. நான் ட்ரை பண்ணாங்க, பேசினேன். ஆனால் அவங்க என் பையன் சொல்லி தான் வந்தேன் அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் நேற்றுக்கு பேசும்போது தான் அடுத்த ஸ்டெப்பு இதை சொன்னாங்க. அதுமாதிரி இறைவனோட கனெக்ட் நம்ம எப்பொழுதுமே நம்ம 2 விஷயம். ஃபஸ்ட்டு கனெக்ட் இறைவனோட கனெக்ட். அதை பரிபூர்ணமாக உணர்ந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுக்கிறது தான் நம்மளோட முயற்சி. அதனால் அறிவில்லாமல் இடத்திலும் பயன் தரும். சமூக வேறுபாடு அறிவால் உருவாகும். உயர்வு தாழ்வு கல்வியால் தீர்மானிக்கப்படும். அறிவு சமூக மரியாதையை தரும். கல்வி சமூக சக்தி. அறிவு மனிதனை தலைவராக்கும். சமூகத்தில் நிலை உயர்வு கல்வியால். சமூகத்தின் நிலை உயர்வு கல்வியால். அறிவு சமத்துவம். அறிவு எல்லாரையும் மிஞ்சும். கீழ்பிறப்பினாலும் உயர முடியும், மேல் பிறப்பினாலும் தாழ முடியும். பெரிய குடும்பத்தில் இருப்பான், ஆனால் அறிவட்டத்தனமான சில வேலைகள் நான் தான் சொல்லுவேன். மக்கள்லாம் அரசியல்லே இருந்தால் கூட போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டல் கூட நுழையக்கூடாது அப்படின்னு எந்த அரசியல்வாதியாக ஒரு தீவிரமாக இருக்காங்களா? இந்த தப்பான விஷயத்துக்குள்ளே நான் என்ன வேணால் பண்ணுவேன், எங்கே வேணால் போவேன் அப்படின்னா அது இல்லை. அது முன்னுதாரணமாக இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ராங் ப்ராக்டிசஸ். அப்துல் கலாம் மாரி ஒவ்வொருத்தரும் இது மாதிரியான சக்திகளை நம்ம பெருக்கிற நல்ல சக்தியை பயன்படுத்தி நல்ல வெற்றியாளர்களை மக்களுக்கு கொண்டு வரணும். அறிவு தான் உண்மையான செல்வம். அறிவு மனிதனை மாற்றும் சக்தி உடையது. அதுக்கு மனம், உடல், பணம் இது 3 தான் கரெக்டாக வச்சுக்கணுங்கிறோம். பணத்தாசையும் வேண்டியதில்லை, மனத்தையும் பக்குவமாக பயன்படுத்தணும். உடம்புலையும் சரி, நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருந்தோன்னா செலவுலாம் நிறையா தேவையில்லை. யாரையும் ஏமாற்ற வேண்டியதில்லை. அதுமாரி சென்ட் ஜோசப்பில் படிச்சிருக்கும் போது உண்மைக்கும் நன்மைக்கும்னு போட்டிருக்கோம். அது நமக்கு உண்மையாகவும் மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் நம்ம நன்மையாகவும் மற்றவங்களுக்கு நன்மையாக இருந்தாலே போதும். அதுதான் அறிவு. அறிவுங்கிறது எந்த விஷயம் எதுக்காக எப்படி நமக்கு பயன்படுது, மற்றவங்களுக்கு பயன்படுத்தலாம். அறிவு மனிதனை மாற்றும் சக்தி. கல்வி எல்லைகளை உடைக்கும். அறிவு மனிதனை அரசரிடம் கொண்டு செல்லும். கல்வி வாழ்க்கையை மாற்றும் கருவி. அறிவு பாரம்பரியத்தை மீறும். கற்றவர் எப்போதும் உயர்ந்தவர். கல்வி மனிதனை சுதந்திரமாக்கும். அறிவு உலகத்தை வெல்ல உதவும். கல்விதான் உண்மையான உயர்வு. அறிவு உள்ளவன் எங்கும் மதிக்கப்படுவான். வாழ்த்துக்கள். பிறப்பு முக்கியமல்ல, கல்விதான் மனிதனை உயர்த்துங்கிறதும் மனித பிறவியின் மகத்துவம்னு நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அறிவு இருந்தால் எங்கும் மதிப்பு உண்டு. அந்த அறிவை நாம் மதிப்போம். நம்மை யார் மதிக்கிறார்களோ அவர்களிடம் அறிவான விஷயங்களை பயன்படுத்திக்குவோம். Each and every day we have to celebrate it. That celebration has to be planned each and every time. Plan for it. Healer TRV திருச்சியில் நன்றி நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் தப்பான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம இல்லை, கரெக்டாக நான் பண்ணணும். கரெக்டான விஷயத்தை அந்த சரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டூல் யாரெல்லாம் பயன்படுத்தலாம். அதாவது குட் திங்ஸ் இட் இஸ் நாட் கிரியேட்டட் பை us, it is created by somebody, it is coming through us. We have to stop it, enjoy it, enrich it and give it to others. It is not only for us, it is for everybody. Try to plan for it. All the best. TRV Life Happiness Community. யாரெல்லாம் இணையணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் ஒரு ஹீலரை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த கான்செப்ட்ஸை எடுத்து பயன்படுத்தி உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தொடர்பு எல்லையில் வச்சுக்கலாம். சந்தோஷம், வாழ்த்துக்கள். நமக்கான உலகத்தை உருவாக்குவோம். வாழ்க பல்லாண்டு.